வணக்கம் டீம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விட்ரா போடுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த கூகுள் அத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். நான் அது முன்னாடி இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் விட்ரா போடுறதுக்கு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ஸ்மார்ட் வாலெட் அப்படிங்கிற இடத்துல உங்கள்கிட்ட ஃபண்டு இருக்கணும். இந்த இடத்துல ஸ்மார்ட் வாலெட் அப்படிங்கிற இடத்துல ஃபண்டு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களால் விட்ரா போட முடியும். இந்த ஸ்மார்ட் வாலெட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விட்ரா போட முடியும். சரிங்களா? அந்த ஸ்மார்ட் வாலெட்லேருந்து அடுத்து எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் வாலெட்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூஎஸ்டி ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். அதாவது யூஎஸ்டிடி ஸ்டோர் அப்படின்னு இந்த இடத்துல ஷோ ஆகும். பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு யூஎஸ்டிடி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் விட்ரா போட முடியும். அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்வாப் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும். உள்ளே போயாச்சு. ஸ்வாப் அப்படிங்கிற இடத்துக்கு போனதும் உங்களுடைய ஸ்மார்ட் வாலெட்டில் என்ன டோக்கன் இருக்கோ அது இங்கே ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், அங்கே 115 காட்டுச்சு, அதே போல் இங்கே 115 காட்டுது. நீங்கள் எவ்வளோ டோக்கனை ஸ்வாப் பண்ண போகிறீங்க, அதாவது யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஆல்ரெடி அங்கே 15 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 11, ஏன்னா அங்கே 10% போகும் இல்லையா விட்ரா பண்ணும்போது, அப்படிங்கிறதுனால நான் திரும்ப அகைன் ஒரு 10 நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்னுடைய ஸ்மார்ட் வாலெட் இருக்க WXL கொடுத்து யூஎஸ்டிடியை நான் என்ன பண்ணுறேன், கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது ஸ்வாப் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்வாப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்வாப் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஸ்வாப் ஆகிடுச்சான்னு பார்த்தா ஓகே, ஸ்வாப்பிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போது என்னுடைய யூஎஸ்டிடி ஸ்டோருக்குள்ளே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 15 இருந்தது, இப்போ 25 ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டோர்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா விட்ரா பண்ண போகிறேன். நேரடியாக விட்ரால் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போக போகிறேன். இப்போ விட்ராக்குள்ளே போனதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் காயின் கொடுத்துட்டேன். செலக்ட் Pep20 அப்படிங்கிற நெட்வொர்க்கை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய அட்ரஸ், இந்த அட்ரஸை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த அட்ரஸை நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே போய் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது பினான்ஸ்குள்ளே போய் நீங்கள் யூஎஸ்டிடி Pep20 அட்ரஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச், என்ன வேலெட் எது வச்சுருந்தாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் அதை வந்து இங்கே சூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேராக ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே போகிறேன். ட்ரஸ்ட் வாலெட்டில் கீழே பாருங்கள் யூஎஸ்டிடி அப்படிங்கிற இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உள்ளே போயிட்டேன். இந்த இடத்துல இருக்க ரிசீவிங் அட்ரஸை நான் என்ன பண்ணிட்டேன், காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்மளுடைய சைட்டுக்குள்ளே வரேன். இதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும், அதாவது நீங்கள் எந்த வேலெட்டில் வச்சுருந்தாலும், எந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்தாலும் அந்த அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, Pep20 அட்ரஸ் இதில் நீங்கள் வேறு ஏதாவது அட்ரஸை கொண்டு வந்து காப்பி பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா அது விட்ரால் போயிடும். அதை ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால் கவனமாக என்ன பண்ணுங்கள், யூஎஸ்டிடி Pep20 நெட்வொர்க்கில் இருக்கிற அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, எடுத்தாச்சு. இப்போ என்கிட்ட வந்து யூஎஸ்டிடி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா அது அவைலபிள் பேலன்ஸ் இங்கே ஷோ ஆகும். இங்கே ஸோ இங்கே பாருங்கள், அவைலபிள் பேலன்ஸ் ஷோ ஆகும். மினிமம் விட்ரா 10 அப்படின்னு காட்டுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு $15 நான் என்ன பண்ணுறேன், விட்ரா பண்ண போகிறேன். ஸோ போட்டாச்சு. என்னுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல போடணும். ஓகே, என்னுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கூகுள் அத்தென்டிகேஷன் கோடு எடுக்கணும். இது வந்து கண்டிப்பாக இந்த கோடு உங்களுக்கு தெரியாது, அதனால் இந்த கோடை நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் விட்ரால் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ லோடிங் ஆகிட்டுருக்கு. 2-3 முறை விட்ரா அப்படி டக்குன்னு கொடுக்க வேண்டாம். ஒரு முறை நீங்கள் கொடுத்து வெயிட் பண்ணிங்கன்னா போதும். விட்ரால் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7:24. ஸோ பார்த்துக்கோங்க மை டீம், திரும்ப 1 செகண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். 7:24 ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு விட்ரால் வந்துருச்சா அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் ஆக்சஸோடு என்ன வரும், இங்கே வரும். இன்றைக்கி டேட் என்னது, ஸோ 1ஆம் தேதி ஒரு டைம் விட்ரால் ஷோ பண்ணோம். திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் கொடுப்போம். எனக்கு விட்ரால் கம்ப்ளீட்டட் இருந்தால் இங்கே வந்து காட்டும். ஓகே, எனக்கு விட்ரால் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னுடைய வேலெட்டுக்கு வந்துடணும். வேலெட்டை நம்ம ஷோ பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் பேக் போகிறேன். ஓகே, பேக் போகிறேன். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, 10% நமக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் போக எனக்கு யூஎஸ்டிடி வந்து உள்ளே வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான், இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், விட்ரால் போடணும். அப்போ போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு உங்கள் வேலெட்டுக்கு இந்த ஃபண்டானது வந்து சேர்ந்துடும். ஸோ நீங்கள் இதை என்கேஷ் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சஸில் இந்தியா நீங்கள் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்தந்த கண்ட்ரிக்குள்ளே
கிரிப்டோ கரன்சிக்கான தனி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த நாட்டு கரன்சியை எங்கேனாலும் மாற்றிக்கலாம். கிரிப்டோ கரன்சிங்கிறது இந்தியாவுக்குள்ளே மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்குது. எல்லா நாடுகள்லேயும் அந்தந்த நாட்டில் அந்தந்த பணம் மாற்றத்துக்கான எக்ஸ்சேஞ்சஸ் லீகலாக இருக்குது, இல்லீகலாக கிடையாது, லீகலாக இருக்குது. தாராளமாக அதில் இந்த யூஎஸ்டியை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செல் பண்ணி அந்த நாட்டு கரன்சியை மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன் WXL அப்படிங்கிறது இட்ஸ் வேர்ல்டு வைட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் பண்ணிட்டு இது தெரியல சார் எனக்கு செல் பண்ண தெரியலனா நோ ப்ராப்ளம். நம்மளுடைய இந்த WXL-க்குள்ளே இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எஜுகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே உங்களுக்கு இதை பற்றி கற்றுக் கொடுப்போம். சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் லேர்ன் அண்ட் ஏர்ன் கற்றுக்கிட்டு பிறருக்கு கற்றுக் கொடுத்து இதில் சம்பாதிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் WXL-க்குள்ளே விட்ரா எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸையும் இந்த ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.